அக்செப்டன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அக்செப்டன்ஸ்ங்கிறது பிரதமர் வேட்பாளர் மட்டும் இல்ல, அவங்க உண்டு பண்ணக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் அது இருக்கு. ஆக்சுவலா தலைதான் இருக்க முடியும், வால் இருக்க முடியாது. ஆனா தலை வாழ அடுத்தால வந்து சுருட்ட பார்க்குமே, அதெல்லாம் பிரச்சனை. நீங்க உங்க பார்வையில யாரு தெரியுறாங்க ஒரு தலைவர்? நான் சொல்லிட்டேனே, பெரிய கட்சி தான் வர முடியுங்கிறத சொல்லிட்டு தானே ராகுல் ஒருத்தர் தாங்க. நாம ஒத்துக்கிட்டு நாம முடிவெடுக்கிறது இல்லையே, நமக்கு பிடிக்குது சார். நம்ம பிடிக்குது பிடிக்கல தாண்டி நீங்க ஒரு ஈக்குவல் லீடர் அல்லது இவருக்கு இணையானவர் அதை ஒத்துக்கிட்டு தான் பேசுறேன். நீங்க என்கிட்ட மோடிக்கு இணையா ராகுல்ங்கிறத வார்த்தையை கொண்டு வரல. நான் கேட்கறேன். ஓகே ஓகே, நீங்க நாசுக்கா வெளிப்படையா பச்சையா சொல்லுங்க சார், உடைச்சு சொல்லுங்க சார், நீங்க என்கிட்ட வரீங்க. உங்களை பத்தின முரண்பாடுகள் இருந்துட்டே இருக்கும், பிரச்சனை வரும், சண்டை நடக்கும். ஆனாலும் கூட அவங்க இணைந்து பயணிப்பாங்கிறீங்க மோடிக்கு எதிராக. கண்டிப்பா 1 to 1 மேக்ஸிமம் கொண்டு வர பார்ப்பாங்க, இணைந்து பயணிப்பாங்க. உடையாது கூட்டம், உடையாது. ஏன்னா உடைச்சிட்டு போறவங்கள பி டீம்னு சொல்லி முஸ்லீம் ஓட்டை பாதிக்க வச்சிருவாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியா. சார், 4வது கூட்டம், இந்தியா கூட்டணியுடைய 4வது கூட்டம் நடந்து 2 நாள் ஆச்சு. இந்த கூட்டம் நடைபெற்ற பிறகு அரசியல் ஏதாவது ஒரு அதிர்வுகள் ஏதாவது தெரியுதா, இல்லை உள்ள நடந்த விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள்? பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறதுல நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. குறிப்பா அதுல ராகுல் காந்தி கையில கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல மற்ற கட்சிகள் எல்லாமே திமுக தவிர தெளிவா இருக்காங்க. ராகுல் வரக்கூடாதுன்னு, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ராகுல் வரக்கூடாதுன்னு திமுக கழகம் தவிர வேற எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. மம்தா பானர்ஜி என்ன நினைக்கிறாங்கன்னா, ராகுல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு வந்தாங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் இருந்து தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால 30% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அப்போ முஸ்லீம்ஸ் மத்தியில மோடி வர வேண்டாம், ராகுல் வரணுங்கிற ஒரு இமேஜ், ராகுல் மோடிக்கு இணையான ஒரு தலைவர்ங்கிற இமேஜ் ராகுலுக்கு மேல வரும். அது வெஸ்ட் பெங்கால் முஸ்லீம்ஸ்கிட்டே அந்த தாக்கம் இருக்கும், டெல்லி முஸ்லீம்கிட்டே அந்த தாக்கம் இருக்கும், யூபி பீகார் முஸ்லீம்கள்ட்ட அந்த தாக்கம் வரும், மகாராஷ்டிரா முஸ்லீம்கள்ட்ட அந்த தாக்கம் வரும். இப்போ வெஸ்ட் பெங்கால் முஸ்லீம்ஸ் மம்தாவுக்கு ஃபுல் பேக்கிங்கா இருக்காங்க, பிராமின் பிளஸ் முஸ்லீம். டெல்லி முஸ்லீம் கெஜ்ரிவால் கையில இருக்காங்க, பனியா பிளஸ் முஸ்லீம். மகாராஷ்டிரா முஸ்லீம்ஸ் சரத்பவார்கிட்ட தான் காங்கிரஸோட ஜாஸ்தி இருக்காங்க, மராத்தா பிளஸ் முஸ்லீம். அதே மாதிரி யாதவ் பிளஸ் முஸ்லீம், மை சப்போர்ட் இஸ் இன்டாக்ட்னு லால் யாதவ் சொல்லுவாப்ல. ராகுல் இமேஜ் வளர்ந்தாலோ, ராகுலுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சாலோ, இந்த ஓட்டர்ஸ் வந்து இவங்களை விட்டுட்டு ராகுல் முன்னாடி அப்படி போவாங்க. இப்போ அவங்க வேற கம்பல்ஷன்ல இந்த இவங்களோட சப்போர்ட்டரா இருக்கும்போது காங்கிரஸ்னா நம்ம கட்சி காங்கிரஸ் நினைப்பாப்ல முஸ்லீம். அப்ப இப்படி ஒரு எழுச்சியோ வளர்ச்சியோ ராகுலுக்கு வந்தா தங்களை பாதிக்கும்னு இந்த மதசார்பற்ற போட்டி தலைவர்கள் தெளிவா நினைக்கிறாங்க. சட்டசபை தேர்தல் வரும்போது அந்த செல்வாக்கு அப்படி மாற வாய்ப்பு, சட்டசபை வரும்போது கண்டிப்பா மாற வாய்ப்பு வந்துடும். காங்கிரஸ் அப்ப வந்து ரொம்ப எமர்ஜாய் வந்து வர பார்ப்பாங்க. ஏற்கனவே கூட்டணி கட்சியா இருந்து வெளியேறிய ஜேடிஎஸ் வந்து முஸ்லீம் ஓட்டை இழந்துடுச்சு. எதிர்த்தரப்புல பிடி விமர்சனத்துல பிஆர்எஸ் இழந்துட்டு, அப்ப கூடவே இருந்து ராகுலுக்கு இமேஜிய வளர்த்து விட்டா எதிர்காலத்துல முஸ்லீம் வாக்களை ராகுல்கிட்ட இழக்க நேரிடும். சோ ராகுலை வளர்க்கிறதுக்கு இந்த மதசார்பற்ற கட்சிகள் வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க, எக்ஸப்ட் MK ஸ்டாலின். MK ஸ்டாலின் தமிழக முதல்வர், திமுக கழக தலைவர். அது அவர் ஏன் விரும்புறாருன்னா, காங்கிரஸ் இங்க வந்து உயிர் பெறாது. நாடார்கள் ஏரியாவான கன்னியாகுமரியில மட்டும்தான் அங்க வந்து அவங்களுக்கு ஒரு டெபாசிட்டே கிடைச்சது. விஜயவசந்துக்கு அப்பா வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கினாரு, நல்ல ஓட்டு எடுத்தாங்க. இவரு திருநாக்கரசு அண்ணன், ஆரூன் பாய், தென் இவரு கார்த்திக் சிதம்பரம்லாம் ஓரளவு சுமாரான ஓட்டு எடுத்தாலும் கூட ஒருத்தர் தான் டெபாசிட் வாங்கினாரு. 4.3% வாக்கு தான். வாசன் வேற வெளியேறிட்டாரு. அப்போ அவங்க வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை நாளைக்கு சந்திச்சாங்கன்னா 2% வாக்குகளுக்கு மேல காங்கிரஸ் இந்த ஊர்ல எடுத்துக்கிட மாட்டாங்க. மீண்டும் எமர்ஜ் ஆகிறதுக்கும் இங்க வாய்ப்பு இல்லை.
ஆனா யூபியில ஒருக்கா எமர்ஜ் ஆனாங்க, மன்மோகன் சிங் பிரதமராக சொல்லி 2009 எமர்ஜ் ஆனாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ராகுல் காந்திக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறது இமேஜ் வரக்கூடாதுங்கிறதுல முன்பு நான் கூறிய மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார், சரத்பவார் இவங்கெல்லாம் மிக தெளிவா இருக்கிறாங்க. இதனாலதான் நிதிஷ்குமார் வந்து இந்திய பிரச்சனைக்கு உருவாக்குனார். அவங்க பிஎம் கேண்டிடேட் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லவும் தான் தன்னை சொல்லலைங்கிற கோபத்துல இந்தி பிரச்சனையை உருவாக்குனார். இதுவரை உள்ள கூட்டத்துல இந்தியில பிரச்சனையை உருவாக்காதவர் இப்ப ஏன் உருவாக்குறாரு? இந்தி இதுலதான் அமித்ஷா ரொம்ப தெளிவா இருக்காரு, ஆனஸ்டா இருக்காரு, வெளிப்படையா இருக்கிறாரு. சான்ஸ்கிரிட் இதுல மக்களவை கட்டிடத்துக்கு மோடி பேர் வச்சிருக்கிறாரு, அதுவும் நமக்கு சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கிறாரு, அதுவும் நமக்கு தெரியுது. அப்போ இந்தி சமஸ்கிருதத்துல எல்லாம் பாஜக தெளிவா இருக்கிறாங்கிற போது இவங்களும் அவங்க ஊர்ல வாக்க காப்பாத்துறதுக்கு ப்ரோ இந்தி பண்ணிதான் ஆகணும். அதுக்காக தான் அதுல உள்ள போர்டு அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதும் இந்தியோட சேர்ந்துதான் இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டணி கூட்டமைப்புங்கிற போது அது திமுகவை ஏற்றுக்கொண்டுதான் அதை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது அல்லது வந்து அண்ணா பாணியில தேசிய கட்சிகளோட கூட எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு தான் அண்ணா பாணியில தான் இருக்கணும். ஒட்டும் உறவு வந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். திமுகவுக்கு இந்த நெருக்கடியை நிதிஷ்குமார் கொடுக்க காரணம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாங்க, தன்னை சொல்லலையேங்கிற கோபம் தான். அவருக்கு காங்கிரஸ்ல யாரையும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மற்றவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க, அதனால காங்கிரஸ் தன்னை ஒத்துக்கிடுங்கிற ஆசை நிதிஷ்குமாருக்கு இருக்கு. அதனாலதான் அவரு மோடி கிட்ட இருந்து இங்க ரிஸ்க் எடுத்து வந்தவர். தனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட தேஜஸ்வி ஆதரவுல கண்டினியூ பண்றவர். தேஜஸ்வி நாளைக்கு சிஎம் ஆவார், இவரு பிஎம்ஆ போயிடலாங்கிறதா அவருக்கு திட்டம். அப்ப அந்த திட்டத்துல மண் விடும்போது அவர் இந்தியில பேசி பிரச்சனை பண்றாரு. சோ இந்த இடத்துக்குள்ள ரொம்ப காங்கிரஸ் மேல அதிருப்தியா இருக்கிறது ஜேடியு, ஜனதாதள் யுனைடெட் தான். ஸோ இப்போ நிதிஷ்குமார் அந்த ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் வந்து இன்னொருத்தரை முன்னிறுத்துறாங்க அல்லது பரிந்துரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ ராகுல் காந்தி ஒரு நல்ல தலைவரா எமர்ஜ் ஆயிட்டாருங்கிறத அவங்க ஏத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஜோடோ வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா? அப்ப இவருக்கு ஒரு நேம் வருது, எமர்ஜ் ஆகி மோடிக்கு எதிராக வளர்ந்து வராருங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த தலைவர்கள் தான் நம்ம பார்க்க முடியும். ஜோடோ யாத்திராவோட பாரத் ஜோடோ யாத்திரைக்கு வெற்றி கர்நாடகாவில் 44% போனது. நானே அதிசயிச்சு போனேன். என்ன 36% மேக்சிமம் வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சி 44க்கு போயிட்டு, சுனில் கனகோலுக்கு ஒர்க் இருக்கு, பிரச்சாரம் இருக்குது. அதையும் தாண்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்ற மாதிரி ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிஃபிகேஷனுக்குள்ள சிம்பதியும் அந்த இடத்துக்குள்ள இருக்குது. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சிம்பதி எல்லாம் போன பிறகு கூட இப்ப 40% தெலுங்கானாவில் வந்துட்டாரு. ரெண்டுக்குமே வந்து ராகுல் காந்திக்கு பங்களிப்பு இருக்குது. சோ இதே பங்களிப்பு வந்து வடக்கையும் அவரு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அணிக்கு வந்தாலும் அதன் லாபம் யாருக்கு? அப்படி கணக்கு அரசியல் கணக்காதான், அரசியல் கணக்கு அதுதான். லாபம் வரலனாலும் நஷ்டம் வரும், அதனால அவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இன்னொரு சார் உங்க முக்கியமா ஒன்று கேட்க நினைச்சது, ஏன் வந்து இவங்க ரெண்டு பேரும் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் அல்லது மம்தாவா இருக்கட்டும் கார்கேவை முன்னிறுத்ததுக்கான காரணம் என்ன? இப்போ ராகுல் வேண்டாம்ங்கிறதுக்காக ஒருத்தர் சொல்றதை தாண்டி காங்கிரஸில் நிறைய தலைவர் இருக்காங்க. இப்போ அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் இருக்கார் கார்கே, இருந்தாலும் கூட கார்கேவை முன்னிறுத்தல அதுல ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா? கார்கே வந்து தேசிய தலைவர், நேஷனல் பிரசிடென்ட். ஸோ அவர் என்ன இருந்தாலும் அவர் பிரசிடென்ட், அவர் அசெப்ட் பண்ண ஆரம்பிச்சா கொஞ்சம் அசெப்ட் பண்ணலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிலர் அசெப்ட் பண்ணவும் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவர் வந்து அவரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவரை சொல்வதன் மூலமா அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து அவங்க மாநிலத்தில் அந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் மம்தா வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடர் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இமேஜ் வளையும் கூடும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது கூடும். ஷெட்யூல் காஸ்ட் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டின்னு சொல்லும் போது மோடி அமித்ஷாவும் அது எந்த பிரிவு என்ன பிரிவு, மாலாவா மடிகாவா தேவேந்திர வேளாளரா பறையரா அருந்ததியரா என்ன செய்யணும்னு அவங்க பார்த்துக்குவாங்க. அது அவங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் லெவல்ல இதை சொல்றதுனால என்ன ரியாக்ஷன் பெங்கால்ல வருது, பஞ்சாப்ல வருது, டெல்லியில வருதுங்கிறத அவங்க பார்ப்பாங்க. பட் இந்த ஒரு குட்டியில் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு அவங்களுக்கு ராகுல் இந்திரா காந்தி குடும்பத்தை தவிர யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் மாஸ் லீடரா வர்றதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குது. காங்கிரஸை யூனிஃபை பண்ணக்கூடிய ஒரு போல்ஸா அவங்க மட்டும்தான் இருக்க முடியும், மற்ற யாரும் யூனிஃபைங் போல்ஸா இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 71 இந்திரா காந்தி வெற்றி, தோத்த பிறகு 80ல வெற்றி, ராஜீவ் காந்தி, கடைசியா சோனியா காந்தி அதை ஒன்றிணைச்சது.
இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த கட்சிக்கு வந்து ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாட்டு இந்திரா காந்தி, சோனியா காந்தி குடும்பம் தான் இருக்க முடியும். அதிகாரமும் அவங்கள்ட்ட வந்துட்டுன்னா அவங்க வந்து பெங்காலில் மீண்டும் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுவாங்க, வளர முயற்சி பண்ணுவாங்க, எல்லா இதையும் வச்சு தங்களோட வேலையை காட்ட அமைப்பாங்க. நம்ம திமுகவில் கூட அவங்க 2G மேட்ரு, இது சரத்பவாருக்கு மகா சுப்ரியா சுலே மேல வழக்கு போடக்குள்ள திட்டங்கள் இருந்தது. முலாயம் சிங் யாதவ், லாலு யாதவ், மாயாவதி சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க ஹராஸ் பண்ணாங்க. அவங்க லாலு கன்விட் ஆகி போயிட்டாருன்னா பீகார்ல நாம வளர்ந்துடலாம், பழைய மாதிரி நமக்கு ஆதரவு வந்துடும், அகிலேஷ் விழுந்துட்டாருன்னா நம்ம பிராமின், முஸ்லீம், தலித்துன்னு நாம வளர்ந்துருவான்னு அவங்க இந்திரா காந்தி காலத்துல அந்த கட்சி இருந்த அளவுக்கு மீண்டும் அந்த ரத்தம் நாங்க கொண்டு வந்துருவோம், வளர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் துடிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட மீண்டும் மோதணும். இவங்க வந்து மற்ற மதசார்பற்ற மற்ற கட்சிகள்கிட்ட பலகீனம் அடைஞ்ச இடத்துல மீண்டும் இவங்கள்ட்ட தேவையில்லாத ஒரு மோதலை சந்திக்க வேண்டியது இருக்கும், வாக்கு பலம் குறையும். ஸோ அவங்க வந்து அவுட் அண்ட் ரைட்டா சோனியா காந்தி குடும்பம் தவிர இன்னொருத்தர் சொல்லும் போது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடர் இருக்கும் போது அட்வான்டேஜ் தான் நினைக்கிறாங்க, அதை தங்களுக்கு அட்வான்டேஜ் நினைச்சு போடுறாங்க. அதை கட்சி ஏத்துக்க மாட்டாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ காங்கிரஸுக்குள்ளே ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இன்னொன்று முக்கியமா சார், அதாவது இப்போ மோடிக்கு எதிராக அவங்க முன்னிறுத்தன்னு நினைக்கிறதுல ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. கெஜ்ரிவால் ஆகட்டும், மம்தாவாகட்டும், அதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்குது. நிதிஷ்குமாருக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறது நீங்க பதிவு பண்றீங்க. உங்க பார்வையில அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல மோடிக்கு எதிராக ஒரு பிரதமர் முகமாக நிறுத்தக்கூடிய ஒரு தகுதி அல்லது திறமை அல்லது அந்த ஆளுமை யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதனால அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளோட அக்செப்டன்ஸ் முக்கியம். அக்செப்டன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா. அக்செப்டன்ஸ்ங்கிறது பிரதமர் வேட்பாளர் மட்டும் இல்ல, அவங்க உண்டு பண்ணக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் அது இருக்கு. ஆக்சுவலா தலை தான் இருக்க முடியும், வால் இருக்க முடியாது. ஆனா தலை வாழ அடுத்தால வந்து சுருட்ட பாக்குமே, அதெல்லாம் பிரச்சனை. பெரிய கட்சியான காங்கிரஸ் தான் இருக்க முடியும், காங்கிரஸ்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும். காங்கிரஸுக்கு அந்த பெரிய கட்சி அந்தஸ்து கம்யூனிஸ்ட் 60 சீட்டு வச்சு கொடுத்தாங்க. என்ன ஆச்சு காங்கிரஸுக்கு நிலைமை? 2004 கம்யூனிஸ்டுக்கு நிலைமை எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரா போயிட்டு அவங்க முலாயம் சிங் யாதவ் வச்சு கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக்கிட்டு கம்யூனிஸ்டோட நிலைமை இன்னைக்கு என்னாச்சு? ஏமாந்துட்டாங்க. 60 எம்பிக்களை வச்சுக்கிட்டு ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க வாங்கியிருப்பாங்கன்னா அவங்க கொள்கைகளை மீறி போயிருக்காது. ஆனா சப்போர்ட் பண்ணி ஏமாந்துட்டாங்க. இனிமேல் வந்து எந்த கட்சி வந்தாலும், இனிமேல் எந்த கட்சி என்றாலும் காங்கிரஸை எங்களை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, அல்லது நாங்க பாஜக சப்போர்ட்ல இருந்துட்டு போறோம்னு தான். ஒரு வேளையில ஹங் பார்லிமெண்ட் வருதுன்னா மம்தாவோ கெஜ்ரிவாலோ அகிலேஷ் யாதவோ முடிவுக்கு வருவாங்களே தவிர காங்கிரஸ் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு ஏமாறதுக்கு, அதுவும் காங்கிரஸ்ங்கிறத விட அந்த குடும்பத்தின் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு ஏமாறதுக்கு இல்ல சார், யாரும் தயாரில்ல. நீங்க அங்க இருக்கக்கூடிய மனநிலையே சொல்றீங்க. நீங்க உங்க பார்வையில யாரு தெரியுறாங்க ஒரு தலைவர்? நான் சொல்லிட்டேனே, பெரிய கட்சி தான் வர முடியுங்கிறத சொல்லிட்டு தானே ராகுல் ஒருத்தர் தாங்கிறீங்க. அது நாம ஒத்துக்கிட்டு நாம முடிவெடுக்கிறது இல்லையே, நமக்கு பிடிக்குது சார். நம்ம பிடிக்குது பிடிக்கல தாண்டி நீங்க ஒரு ஈக்குவல் லீடர் அல்லது இவருக்கு இணையானவர் இப்போ அதை ஒத்துக்கிட்டு தான் பேசுறேன். நீங்க என்கிட்ட மோடிக்கு இணையா ராகுல்ங்கிறத வார்த்தையை கொண்டு வரல. நான் கேட்கறேன். ஓகே ஓகே, நீங்க நாசுக்கா வெளிப்படையா பச்சையா சொல்லுங்க சார், உடைச்சு சொல்லுங்க சார். நீங்க என்கிட்ட வரீங்க. அந்த யூனிஃபைங் போல்ஸா இருக்கிறாங்க, ஒரு 20% வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி, ஒரு 1 to 1 200 சீட்டு கிட்ட மோடி கிட்ட மோதக்கூடிய தலைவர். சோ அந்த வகையில ராகுல் காந்தி தான் அந்த இடத்துல இருக்காருங்கிறது ஆப்வியஸ். பட் ராகுல் காந்தியை ஏத்துக்கிட்டு போறதுல ஸ்டாலினை தவிர யாருக்கு லாபம் இல்லைங்கிறதும் 100க்கு 100 உண்மை. அரசியல்வாதி தன் லாபத்தை பார்ப்பானா, இன்னொருத்தர் வளர விட்டுட்டு தான் நஷ்டம் அடைறதுக்கு பார்ப்பாங்களா? அப்போ நிதிஷ்குமாருக்கு அந்த ஒரு ஏத்துக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ராகுல சொல்ற மாதிரி நிதிஷ்குமாருக்கு அந்த இணையான தலைவர் அந்தஸ்து கொடுக்குறீங்களா நீங்க உங்க பார்வையில்? இல்ல, நிதிஷ்குமார் அவர் எதிர்பார்க்கிறார். அவரு ஹங்க வந்துட்டுன்னா அல்லது பிஜேபி மெஜாரிட்டி வரலன்னா காங்கிரஸ் தன்னை சொல்லணும்னு எதிர்பார்க்காரு. அதனாலதான் அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட இங்க ஜம்ப் பண்ணி தேஜஸ்வியோட சீஃப் மினிஸ்டர் ஆகி அவர் பிரைம் மினிஸ்டர், தேஜஸ்வி சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள அது ஓடுது. சரி, பட் இல்ல அவருக்கு அந்த அந்த பவர் இருக்கான்னு கேக்குறேன். அந்த நாடு முழுக்க செல்வாக்கு பவர்ங்கிறது தேவகவுடாவுக்கு பவர் இருந்ததா?
பவர்ங்கிறது வந்து குஜராலுக்கு பவர் இருந்ததா? சோ விபி சிங்காவது ஒரு இமேஜ் இருந்தது. சரி. சோ ஒரு சூழல்ல அக்செப்டபிலிட்டி நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க. இல்ல சார், இப்போ அக்செப்டபிலிட்டிங்கிறது வந்து இப்போ நீங்க அந்த அணிக்குள்ள ஒருத்தர் உருவாகிறது ஒண்ணு, இன்னொன்னு ஒட்டுமொத்தமா நாட்டு மக்கள் மத்தியில ஒருத்தர் முகத்தை கொண்டு வந்து அது மூலமா பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறங்கிறது ஒரு விஷயம். மன்மோகன் சிங் பிரதமர்னு சொல்லி 2009 இதுல வந்து நம்ம 10 வருஷம் 2004 to 2014 வரைக்கும் இது பண்ணல. மன்மோகன் சிங் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி இரும்பு மனிதன் அத்வானியை தோக்கடிச்சதுன்னு அதுக்கப்புறம் தான் அவரு ஆமா மன்மோகன் சிங் வந்து அந்த பட்டியல கூட இல்ல, அவரு பிரதமர் ஆவாருன்னு கூட எதிர்பார்த்தாங்க 2004. ஆமா 2009 ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆமா 2004. அப்போ வந்து அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனைன்னு கேட்கிறேன். இது ஆட்களை முன்னிறுத்தி இப்போ முகமா மோடி தான் முகம்னு பிஜேபி முன்னிறுத்தும் போது இவங்களுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுது இல்ல, ஒரு முகத்தை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அது முடிவெடுக்கிற வேண்டியது மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், தென் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார், சரத்பவார், உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள். அதுல அவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், தன் மகனை ராகுல் காந்தியை மீண்டும் ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு சோனியா அம்மையாருக்கு இருக்குது. அது ஸ்டாலின் அதை செய்வார். அவசரப்பட்டு செய்து அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி இவங்களோட ஒரு கசப்பை சம்பாதிக்க மாட்டார். கடைசி நேரத்துல எல்லாம் டிக்ளேர் ஆன பிறகு எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வர்றதை விரும்புறோம்னு தாராளமா சொல்லுவார். ஏன்னா 2004 ஆண்டு யாரும் ப்ரொஜெக்ட் ஆகாம வந்தது மன்மோகன் சிங் தான். சோனியா காந்தி ப்ரொஜெக்ஷனை கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கல. அதுதான் 2004 ஆண்டு நடந்த ஒரு விஷயம். ஆனா தமிழ்நாட்டில் 2004 ஆண்டு சோனியா பிரதமராக்குங்கிறது தான் கலைஞரும் சொன்னாரு, டாக்டர் ஐயாவும் சொன்னாங்க. வைகோ சொல்லல, காங்கிரஸோட முடிவு அவங்களே சொல்லலன்னு சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்டும் சொல்லல. அந்த கூட்டணியில இவங்க இதைத்தான் சொன்னாங்க. அதே மாதிரி 2019 ஆண்டு ராகுல் பிரதமருங்கிறத மு க ஸ்டாலின் சொன்னாரு. டாக்டர் ஐயாவுக்கு இடத்துல அண்ணன் திருமாவளவன் இருந்து அதை சொன்னார். இப்ப கூட ராகுலுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அன்புமணி கொஞ்சம் சிம்பதியை காட்டினதும் திருமாவளவன் ரோட்ல இறங்கி ஃபைட் பண்ணிட்டாருல்ல ராகுல் காந்திக்காக. நுணுக்கமா பார்க்கணும். அப்ப தமிழ்நாடு தன்மை வேற. புரியுது. எங்க நாம் தமிழர் சீமான் கூட பேச்சுரிமைன்னு சொல்லி இனத்தை அழிச்ச காங்கிரஸ் சொல்லக்கூடியவர் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பேச்சுரிமைங்கிற அடிப்படையில ஒரு ஆதரவை சொன்னார். அப்போ தமிழ்நாடு சென்றிக்கான அரசியல் அதுதான். இவரு அன்புமணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இடம் கிடைக்காதா, திருமாவளவனை தள்ளி விட்டுட்டு நாம லாபத்தை பார்த்துடலாமான்னு நினைச்சாப்புல. சீமான் இவங்களுக்கு ஆதரவா சொன்னா அந்த ஓட்டு குவிஞ்சு கிடக்கூடிய ஓட்டுல நமக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுல ஒரு பகுதி வராதான்னு இவர் கணக்கு போட்டு சொல்றாரு. சோ இந்த கணக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எடுபடும். ஸ்டாலின் இதை நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு, கலைஞர் தெரிஞ்சிருக்கிறாரு. மற்ற ஸ்டேட்டுக்கு இது எடுபடாதுங்கிறதான் 100% உண்மை. ராகுல் பிரதமர்னு சொல்லி எப்படி கேரளாவில் ஃபைட் பண்ண முடியும்? எப்படி கம்யூனிஸ்ட் அதை ஒத்துக்குவாங்க? அப்ப நீங்க கேட்கலாம், இது மல்லிகார்ஜுன கார்கேன்னு சொல்லி மட்டும் கேரளாவில் ஃபைட் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி வரலாம். மல்லிகார்ஜுன கார்கே ஏத்துக்கிட மாட்டாங்களாங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள மம்தா வந்து நூல் பிடிச்சு பார்க்காங்க, வெள்ளோட்டம் விட்டு பார்க்காங்க. அதுல வந்து அதை அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க காங்கிரஸ், பட் டீசெண்டா தட்டி விட்டுருவாங்க. இப்போ மம்தாவுக்கோ கெஜ்ரிவாலுக்கோ அந்த ஆசை இல்லையா சார் அவங்களுக்குள்ள? கண்டிப்பா இருக்கு. அப்படி சொன்னாதான் நாளைக்கு ஒரு ஹங்க வந்தா கூட காங்கிரஸ் தலைவர் வந்து மம்தா இருக்கட்டுங்கிறது அவரு சொல்லுவாரு. அவரை இவங்க சொன்னாதான் போல இன்னொருத்தர கைக. அப்போ அவருக்கும் ஒரு ஆதரவு வளையம் வரும், அவங்களுக்கும் ஆதரவு வளையம் வரும் நாளைக்கு. இது எல்லாம் தமிழ்நாடு சென்றிக்கா கற்பனையா தான் நான் பேசுறேன். மோடிக்கு மெஜாரிட்டி வருங்கிறதுல நான் உறுதியான எண்ணம் பண்ணுவேன். இல்ல நான் அதை ஒன்றும் கேட்கல, நான் இப்ப நடந்த கூட்டத்துல உள்ள பேசுறோம். இவங்க மூவ் இப்படிதான் இருக்கு. மோடிக்கு மெஜாரிட்டி வரணும்னு இருக்கிறதுக்கா இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியை பிடிக்கவே தானே இருக்காங்க. அதுல என்னன்னு நீங்க கேக்குறீங்க. நம்ம அது கரெக்டா தான் நியாயமான பொருத்தமான பதில தான் அதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் சார், அத அந்த பரப்புரை மேற்கொள்றது, தொகுதிகளை பிரிக்கிறது, தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது, இதை குறித்தெல்லாம் வந்து தொடர்ந்து பேச போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சில பேருடைய கருத்து வந்து இவங்க தொடர்ந்து இந்த கூட்டணியில வந்து சிக்கல்கள் உருவாகிட்டே இருக்குது இந்தியா கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஸோ இவங்க அந்த அந்த தொடர்ந்து ஒரு பிரச்சனை இல்லாம பயணிப்பார்களா இல்ல ஏதாவது சிக்கல் வரும்? சிக்கல் வந்தாலும் அவங்க பயணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடண்டா சொல்றேன். ஏன்னா இதுக்கு குறுக்கு சாலை ஓட்டிட்டு யார் வெளியே வராங்களோ அவங்கள பிடிஎம் அடிச்சிருவாங்க.
மோடிக்கு ஆளு பிஜேபிக்கு ஏஜென்ட் அப்படின்னு அடிச்சிருவாங்க. அப்போ அந்த ஊர்ல அவங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டை பாதிக்கும். இப்ப காங்கிரஸ் வெளியேறினா கூட தமிழ்நாட்டுல கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸுக்கு வராது. அது அந்த பெரிய பெரிய பரிதவிப்புக்கு ஆளாயிடும். ஸ்டாலின் வெளியேறினா கூட அவருக்கும் பாதிக்கும். சோ அவங்க எல்லாமே ஒன்னா நிற்க வேண்டிய நிர்பந்தம். அகிலேஷ் யாதவ் வெளியே வந்தாலும் அவருக்கு பாதிக்க முடியும். கண்டிப்பா அவர் தப்பு பண்ணி வெளியே வந்து அவரை பாதிக்கும். ஏற்கனவே அதிருப்தி இருந்துச்சுல அவருக்கு மத்திய பிரதேசத்துல இருந்து பிரச்சனைல, அதுல இருந்த அதிருப்தி ஆகி அந்த தொகுதிகளில் பிரச்சனை வந்து வந்தாலும் அவர் பாதிப்பு. யூபி சென்ட்ரிக்கா காங்கிரஸும் பகுஜான் சமாஜையும் சேர்ந்துட்டாங்கன்னா இவருக்கு முஸ்லீம் ஓட்டு பாதிக்குங்கிற அந்த தன்மை இங்க இருக்கத்தான் செய்யும். அதனால அவர் வெளியேற மாட்டார். சோ உங்களை பத்தில முரண்பாடுகள் இருந்துட்டே இருக்கும், பிரச்சனை வரும், சண்டை நடக்கும், ஆனாலும் கூட அவங்க இணைந்து பயணிப்பாங்கிறீங்க மோடிக்கு எதிராக. கண்டிப்பா 1-to-1 மேக்சிமம் கொண்டு வர பார்ப்பாங்க, இணைந்து பயணிப்பாங்க. உடையாது கூட்டணி, உடையாது. ஏன்னா உடைச்சிட்டு போறவங்கள பி டீம்னு சொல்லி முஸ்லீம் ஓட்டை பாதிக்க வச்சிருவாங்க. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு செய்தி, ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், மோடிக்கு எதிராக வாரணாசியில பிரியங்காவை நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அது குறித்து கூட லேசா அந்த ஆலோசனைகளை நடந்ததா சொல்றது. எந்த உறுதி செய்யப்பட்ட தகவலா தெரியல. அப்படி பண்ணுவாங்களா? அது முதல்ல கூட்டணியில அகிலேஷ் யாதவ் வந்து வாரணாசி சீட்டை காங்கிரஸ் கொடுக்கணும். அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் இல்லாம நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் அங்க உள்ள பொசிஷன். ஸோ 2014 அரவிந்த் கெஜ்ரிவால் நின்னாரு, 2வது இடம் வந்தார் வாரணாசியில. 14 காங்கிரஸ் கூட 3வது தான் போச்சு. அவர் ஸ்டார் கேண்டிடேட் ஆட்டு, ஒரு லீடர் ஆட்டு வந்து நின்று தன்னை இந்திய அளவில் மேம்படுத்திக்கிறதுக்காக நின்னாரு. 2nd பிளேஸ் வந்தார். இப்போ அங்க வந்து காங்கிரஸ் வந்து ரெபரேலிலே தோத்து போய் 2.5% ஓட்டு உள்ள ஒரு கட்சி. அப்போ மோடியை எதிர்த்து பிரியங்கா நிற்க போறாங்க. யூபியில கட்சியை வளர்க்க போறாங்க. மீண்டும் பிராமணர்கள் எல்லாம் ஒரிஜினல் கட்சிக்கு வந்துருவாங்க. அகிலேஷ்ட போன முஸ்லீம் எல்லாம் திரும்பிடுவாங்க. மாயாவதி கிட்ட போன எஸ்சி எல்லாம் திரும்பிடுவாங்க. காங்கிரஸ் பழைய கமலாவதி திரிபாதி, ஸ்ரீபதி மிஸ்ரா, என்டி திவாரி, விபி சிங், வீர்பத்ர சிங், இந்த காலகட்டத்துக்குள்ள உள்ள காங்கிரஸ் ஆட்டு அங்க எழும்பிடும். அது பிரியங்கா காந்தி அதை நிமித்திடுவாங்க, வளர்த்துருவாங்க. அப்போ அகிலேஷ் யாதவுக்குள்ள அதுல நஷ்டம் வரும். அந்த இடத்துக்குள்ள இல்ல சார், நஷ்டம் வரல. இப்ப நீங்க ஒரு பிரதமர் வேட்பாளரா மோடி இருக்காரு, அவருக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளர் நிறுத்தணும். சமாஜ்வாடியில இல்லையா, இவங்களதான் நிறுத்தி யூபியில இவங்கள சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அடுத்தால வளர்த்து விடணும்னு அகிலேஷ் யாதவுக்கு என்ன அவசரம் இருக்கு? சிக்கல் இதுதாங்க. தமிழ்நாட்டில இருந்து திறமையா நான் வெளிப்படையாவே பேசுறேன். கண்டிப்பா 70% மக்கள் வந்து மோடிக்கு எதிராக ஒரு அணி அமைச்சிரும், எப்படியாவது மோடி பெயர மாட்டாரான்னு இங்க மேக்சிமம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கருத்து கணிப்புகளும் 70% மோடிக்கு எதிர்ப்பு, 30% ஆதரவு. மோடிக்கு ஆதரவு உருவாயிட்டு அது எடப்பாடி அதை உணர்வாரு, அது அடுத்த விஷயம் பார்த்துக்கலாம். சோ எதிர்ப்பு வலையம் இங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே வந்து அவங்கவுங்க அரசியலை விட்டுக்கிட்டு மோடியை தோக்கிறதுக்கு இந்திரா காந்தி குடும்பத்துக்கு பின்னாடி, சோனியா காந்தி குடும்பத்துக்கு பின்னாடி போயிருந்தேன்னு இவங்க நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. அது அப்படி நடக்காது இல்ல. இப்படிதான் எப்படி வாய்ப்பு இருக்குங்க? தமிழ்நாட்டினுடைய நினைப்பு, தமிழ்நாட்டு எண்ணம், தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் வடக்க நடக்காதுங்க, எடுபடாதுங்கிறீங்க? கண்டிப்பா எடுபடாது. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட பலியிட்டு எப்படி சோனியா காந்தி குடும்பத்தை தூக்கி வைக்க இருப்பாங்க. ஏற்கனவே தூக்கி வச்சு எல்லாம் என்ன பாடுபட்டாங்க. இல்ல சார், இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வி தான், மோடிக்கு எதிராக நிறுத்தது மூலமா அவரை வெல்றது, அவரை ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி அவர் அந்த வாக்கு வித்தியாசத்தை வந்து குறைச்சு, இவர் இவ்வளவு பாருங்க இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க மோடிக்கு எதிராக, மோடியே நிறுத்தி இவ்வளவு வாக்கு அப்படிங்கறது இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான சில முயற்சிகள் நடக்குதான்னு கேட்கிறேன். பார்லிமெண்ட்ல ஒரு இமேஜ் வந்து அது அசம்பிளில பயன்படுத்த பார்ப்பாங்கல்ல, அசம்பிளில பாஜகவுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்கல்ல. அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் எதிராக பயன்படுத்த பார்ப்பாங்க. அங்கதானே சிக்கல் வருது. இங்க தமிழ்நாட்டுல அது முடியாது, 2% தான் வரும். நாடார் அடர்த்தி உள்ள கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. எதை வச்சு இங்க ஒன்னும் தேராதுன்னு சொல்லும்போது ஸ்டாலின் கான்பிடண்டா இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்காது இல்ல. ஸோ நிறைய அவங்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்போ இந்த இந்தி பிரச்சனை பற்றி நீங்களும் கூட தொட்டு பேசிட்டு போனீங்க. நிதிஷ்குமார் கோவப்பட்டது, ஆக்சுவலா அவருடைய கோபம் வேற, பட் இது அப்படி இந்த மாதிரி வெளிக்காட்டினார் அப்படின்னு சொல்லிங்க. அது சம்பந்தமா வரக்கூடிய இப்போ எதிர்வினைகள் தமிழ்நாட்டில் உள்ள அந்த விவாதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அது சம்பந்தமான விவாதங்கள் என்னன்னா, கம்பல்ஷன் டிஎம்கேக்கு நீங்க நேஷனல் பொலிட்டிக்ஸ் போனா உங்களுக்கு உங்க ஒரு கம்பல்ஷன் இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க ஒரு கம்பல்ஷன் இருக்கும். இதுக்கெல்லாம் ஓரளவு நீக்கி போக்கா விட்டு கொடுத்து தான் போக முடியும். நீங்க பிரிஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்திய ஒரு காரணமா வச்சு பிரியலாம். ஆனா இந்திய ஒரு காரணமா வச்சு நீங்க பிரிய மாட்டீங்க. ஏன்னா வெற்றி பெற்ற அணி இந்த வெற்றி தொடர்றது வரை இந்த அணியை தொடர்ந்து தான் கொண்டு போவாங்க. இந்திய ஒரு காரணமா வச்சு ஸ்டாலின் பிரிஞ்சாருன்னா இந்திய மையமா வச்சு எல்லா ஓட்டும் ஸ்டாலினுக்குங்க, அதை வச்சு எல்லா ஓட்டும் குவிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. இந்த அணியின் வெற்றிங்கிறது திமுக
காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஎம், சிபிஐ, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன், இப்படி முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, ஜவாஹர்லா, இப்படி இன்னும் சகோதரர்கள் எல்லாருமே மேக்சிமம் எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கலாம். வேண்டியவங்க அரசியல் களத்துக்குள்ள எல்லாத்துக்கும் அங்கீகாரம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஓகே, இந்த இதுக்குள்ள உள்ள ஒரு காம்பினேஷன் தான் வெற்றி. இவங்களுக்கு எல்லாமே அரித்மெட்டிக் ஓட்டு வந்து 33% தான் வருது. பட் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா 25+4ங்கிறது 29 வரல, 39 வருது. திமுக பிளஸ் காங்கிரஸோட மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒரு 3% சேர்ந்தா அது 43 வரல, 53 வருது. 10% அங்கேயும் கூடுது. சோ இங்க காம்பினேஷன் ஓட்ஸ் தான் இருக்கு. இந்த காம்பினேஷன் ஓட்ஸ்ல காங்கிரஸ் ஒரு பார்ட், திருமாவளவன் ஒரு பார்ட். திருமாவளவன் வெற்றி வீரர், வட தமிழகத்துல பரையர் சமூகம் வெற்றி வீரர். காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி 52, 57, 62 எல்லாம் காமராஜர் வந்து பரையர் சமூகத்தை வச்சுதான் அங்க வெற்றி பெற்றார். வரலாறு, இந்த வரலாறு நம்ம ஆணித்தரமா நம்ம சொல்றோம். அதுல தரவுகள் இருக்கு. யார்கிட்ட வேணாலும் இதை நம்ம விலைக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கும். சில வலைத்தளங்கள்ல நமக்கு இதை சொல்றதுனால சில காழ்ப்புணர்ச்சி கொண்ட சூதுமதியாளர்கள் விமர்சிக்கிறாங்க. உண்மை. அதே மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் பரையர் கம்யூனிட்டி வெற்றிங்கிற லெவல்ல தான் இருந்தாங்க. இப்ப திருமாவளவங்கிற உருவத்தோட கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு பரையர் கம்யூனிட்டி வட தமிழகத்துல வெற்றி பெறா இருக்கிறாப்ல. அதனால்தான் இவர் துரைமுருகன் எவ்வளவோ தலைகளை ஊசிய நாட்டி தலைகளை நின்னோம். அண்ணே நஷ்டப்பட முடியாதுன்னு பரையர் கம்யூனிட்டி ஓட்டெல்லாம் அப்படி திருமாவளவன் சீமானி போயிட்டுன்னா எப்படின்னு நம்ம இது பண்ண முடியும்? சீட்டும் கொடுத்து நஷ்டப்படணுமான்னு டீசெண்டா துரைமுருகனை ஸ்டாலின் வந்து தட்டி விட்டுட்டாரு. இவங்க 0.7 தான் திருமாவளவன் தனிச்சு எடுத்தாரு. 0.7 தான் தனிச்சு எடுத்தாரு. காங்கிரஸுக்கு தனிச்சு ஒரு தொழில் தான் டெபாசிட் உண்டு. ஆனா இவங்க எல்லாம் கேட்லி ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி வைகோ மதிமுகவும் அந்த காம்பினேஷன்ல மதுரை, நெல்லை பகுதி, கொங்கு பகுதிகளில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்களுக்கு ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு இருக்குது. ஒரு பெரிய தலைவரா எல்லா மக்களுக்கும் போராடினவர். அதை நான் மறுத்து பேச விரும்பல. இன்னைக்கு அவருக்கு யூட்டிலிட்டி, துறை வைகோக்கு யூட்டிலிட்டி, வைகோண்டனுக்கு யூட்டிலிட்டி இந்த அளவுக்கு கேட்லி ஸ்போர்ட்ஸா இருக்கு. அதனால அவங்க தனியா எடுத்த பலத்தை விட திமுக பிளஸ் மதிமுகன்னா கெமிஸ்ட்ரியோட பெரிய ஓட்டு வருது. திமுக பிளஸ் விடுதலை சிறுத்தைகள்னா கெமிஸ்ட்ரியோட ஒரு ஓட்டு வருது. திமுக பிளஸ் காங்கிரஸ்னா கெமிஸ்ட்ரியோட ஓட்டு வருது. இந்த 3 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. சோ இந்த கெமிஸ்ட்ரி வந்து கண்டினியூ ஆகுற வரை இவங்க தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள கம்பல்ஷன். திமுகவுக்கு இந்த கம்பல்ஷன் இருக்கு. சோ அதெல்லாம் அந்த இடத்துல கூட்டத்துல இது பண்ணா கூட அதை ஒரு அனுசரிச்சு சரியான முறையில் அதை திமுக கையாண்டிருக்குன்னு சொல்லலாமா? அந்த பிரச்சனையை அவர் மொழிபெயர்ப்பு கேட்டு வந்து அதை மொழிபெயர்ச்சி கேட்டது கரெக்ட் தான். நிதிஷ்குமார் 3 கூட்டத்துல பேசாது, 4வது கூட்டத்துல பேசுறது தன்னை தவிர இன்னொருத்தர் பெர்மிஷன்ங்கிறது இவருக்கு தீயில மிடிச்ச மாதிரி அப்பா வாணி குதிக்கிறாரு. சோ நிதிஷ்குமார் பதவி பேராசை கொண்ட மோடிக்கு துரோகம் பண்ணிட்டு போன இந்த நபர் வந்து அங்க இன்னொருத்தர் பெர்மிஷன் சொன்னது இந்தி பிரச்சனை எடுத்து பேசுறாரு. நம்பகத்தன்மையற்ற நிதிஷ்குமார் இந்தி பிரச்சனை எடுக்கிறதுக்கு காரணம் இன்னொருத்தர பிரதமர்னு மற்ற பெரிய தலைவர்கள், அதாவது இண்டிபெண்டா சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர், இவர் தேஜஸ்வி யாதவ் தயவுல சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் தான் இந்த நம்பிக்கை துரோகி நிதிஷ்குமார். ஆனா அவங்க வந்து இண்டிபெண்டா தங்களை வச்சு சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவங்க மம்தா பானர்ஜி, இவரு அரவிந்த் கெஜ்ரிவால், அவங்க இன்னொருத்தர் சொல்லும் போது இவரால் பொறுக்க முடியல, இந்தி பிரச்சனை எடுத்து பேசுறாரு. அத திமுக கையாண்டதான் சரிங்கிறீங்க, அதை வேற வழி இல்லையா? திமுக கையாண்டவளும் சரிதான். அவங்களுக்கு அவங்களை அசெப்ட் பண்ணி தான் தீரணும். அது ஏதாவது பிரச்சனை பண்ணா தங்கம் மேல அந்த குற்றம், இந்த கூட்டணியை பிரிச்சோம் அல்லது வந்துட்டோங்கிற மாதிரி வருதுக்கெல்லாம் யாருமே தயாரில்லை. நல்ல வெள்ளச்சேதம் 2 நாள் கழிச்சு வந்து பாத்துக்கலாம், அதிகாரிகள் பாத்துக்குவாங்க, அமைச்சர்கள் பாத்துக்குவாங்கன்னுட்டு ஸ்டாலின் அங்க கலந்துருக்காருன்னா இந்தியா கூட்டணி வேணும், இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஜோதிபாஸ் மாதிரி ஸ்டாலின் இதுல நிற்கிறாருங்கிறத நான் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். கலைஞர் மாதிரி இல்ல ஸ்டாலின். அதே மாதிரி மற்றவங்களும் ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸ் தான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. பட் கேட்லி ஸ்போர்ட்ஸா காம்பினேஷன் ஓட்டை கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரியில ஓட்டு வருது. அவங்களுக்கும் இங்க நின்னாதான் வாழ்வு. சோ இவங்களுக்கு வந்து இந்த வெற்றி தொடர்றது வரை இவங்க தொடர்ந்துட்டு இருப்பாங்கிறதா நான் 26க்கு சேர்த்து தான் இதை சொல்றேன். நான் 24 சொல்லும் போதே என்னடா இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு என் மேல எரிச்சல் பட்டு இருந்தாங்க. ஐயோ, நடைமுறை இதுதான் நடக்கும். அரசியல்வாதி லாபத்துக்கு தான் இருப்பான். அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் பொலிட்டிஷியன் ஆகி போகுது. யாரு தற்கொலை முடிவு எடுப்பாங்க? பலம் தெரியாத எடப்பாடியை நம்பி யார் வெளியேறுவா? ஒருத்தர் வெளியேற மாட்டாங்க. இங்க எல்லாத்துக்கும் லாபம். ஸ்டாலினுக்கும் ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்துட்டு திரும்ப பெறக்கூடிய வெற்றினால அவரும் ஜோதிபாஸ் மாதிரி இந்த அணியை இன்டாக்டா வச்சுக்கிட்டு இதுதான் நடக்கும். நிச்சயமா. நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.